ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு சில வேளைகளிலே தரிசனத்தை கொடுப்பார். ஆமென். நேற்றுக்கு ரைட்டு எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாசமாக சொல்லிட்டு இருந்தாங்க, சிலர் பலவீனமாக இருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதே போல் சபைக்காக நான் மட்டுமல்ல, நம்முடைய சபை குறிப்பாக உபவாச ஜெபத்தில் வர்றவங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் பேர் வந்து ஜெபம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நம்முடைய சபையில் பெரிய காரியங்களை இன்னும் இதிலும் பெரிய காரியங்களை நம்ம காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் உண்மையான ஜெபம், அந்த பாரம் நிச்சயமாக ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். தம்பி டாக்டர் மகன் காந்து வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். அவங்க தங்கச்சி வந்திருக்கா அப்படியா? அன்னைக்கு வரலையா? வந்துட்டா அப்படிமா? சரி, கொஞ்சம் எந்திரிச்சு நம்ம இல்லை, நம்ம சபையில் நம்ம பிள்ளைகள் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே தெரியும். முருகன் கலை அரங்கத்தினுடைய ஓனர் 2 பேர் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு வேளை எஸ்தர் வந்து சங்கடப்படுவா, அப்படி ஏன் பாஸ்டர் நம்ம மண்டபத்தில் வச்சுருக்கலாமே அப்படின்னு. அது நம்ம கொஞ்சம் அந்த தடவை முடியாத ஒரு சூழ்நிலை. மண்டபம் நமக்கு ஃப்ரீயாலாம் கொடுத்துருவாங்க. இந்த கூட்டமே இப்போ நிறைஞ்சிருச்சு. ஒரு பிரசங்கியார் வரும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும், பத்தாது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பில்லி சொன்னால் சரி டாடி இந்த தடவை இருக்கட்டும் அப்படின்னாங்க. அடுத்த ஆண்டில் ரொம்ப மிக மிக சிறப்பாக நம்ம நடத்திடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா? கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? ஆமென். இல்லை, கண்களை மூடுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி கேட்கும் பொழுது இங்கதான் இருக்கேன்னு நிரூபிச்சு காண்பித்த தேவன் நம்முடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். ஓ ரிபாலா பரஷாந்தரா எலோஹிமா மௌதரோபோஷியா லபாரி லிப்ரோ கஷலபா. In the name of Jesus Christ. Hallelujah. பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக அடியான் பாரத்தோடு நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. சுகவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது சத்துருவே, உன்னுடைய கரத்தை நான் எடுக்கிறேன். போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கர்த்தருடைய பிள்ளைகளை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. கரத்தை எடுக்கிறேன், முறிக்கிறேன், உன் கட்டுகளை உடைக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில். எதிர்த்து வருகிற பொல்லாத சத்துருவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். In the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுவீராக. மனம் உடைந்து வந்திருக்கிறவர்கள், அழுது கொண்டிருக்கிறவர்கள், கண்ணீரோடு இருக்கிறவர்கள், பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், போராட்டத்தோடு இருக்கிறவர்கள், அடிக்கடி வியாதிகள் பலவீனங்கள் சரீரத்தில் வருகிறதே என்று சொல்லி இருக்கிறவர்கள் பார்க்க மாட்டீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு தொடுதல் பிள்ளைகளை குணமாக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இனி இந்த பலவீனங்கள் வரக்கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். In the name of Jesus Christ. In the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே உடைய ஊழியக்காரன் கொடுத்த அதிகாரத்தின்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விடுதலை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், நீ சுகம் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய தொடுதலுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வியாதியே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு கடந்து போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். பலவீனம் வியாதிகள் இப்பொழுது நீங்கி போவதாக. ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லுகிறது மத்தேயு 14:14 அவர் திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி
அவர்களில் வியாதியஸ்தர்களை தொட்டு சுகமாக்கினீரே, சொஸ்தமாக்கினீரே. அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த மனதுருக்கம் ஆண்டவரே உம்மிடத்தில் விட்டு கொடுக்கிற ஆண்டவரே, விட்டு கொடுக்கிற ஆண்டவரே. ஏதோ வந்தோம், ஆராதித்தோம், பிரசங்கம் பண்ணினோம் என்று அல்ல, வேண்டாம் ஆண்டவரே. ஒரு விடுதலையின் ஆராதனையா இருக்கணும் ராஜா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு விடுதலையின் ஆராதனையா இருக்கணும். ஜனங்கள் விடுதலை பெறணும், ஜனங்கள் சுகம் பெறணும், நன்மை பெறணும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். தெய்வீக விடுதலையும் சுகமும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக. அந்த அற்புத விடுதலை சுகத்தை உம்முடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய தொட்டதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, hallelujah, praise the Lord, hallelujah, amen, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம மத்தியிலே அற்புதங்களை செய்கிறவர். ஆமென், praise the Lord. அற்புதங்களை செய்கிறவர். ஆமென், praise the Lord. ஆண்டவரிடத்தில் வந்த யாரையும் ஆண்டவர் வெறுமையா அனுப்பவே இல்லை, வெறுமையா அனுப்பவே இல்லை. கொஞ்ச நாளா பாஸ்டமா நாங்களும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆரம்ப நாட்கள்ல பெரிய பலத்த அற்புதங்களை செய்திருக்கிறார். அன்னைக்கு பேய் ஓடினது இன்னைக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது, அன்னைக்கு சுகமா இருந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கும் நடக்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்களுக்கு வியாதி, பலவீனம், சுகவீனம் எதுவா இருந்தாலும் அது கடந்து போகும். என் வாழ்க்கையை வச்சு சொல்றேன், பாஸ்டமா வாழ்க்கையை வச்சு சொல்றேன், பில்லியினுடைய வாழ்க்கையை வச்சு சொல்றேன், சார்ல்ஸனுடைய வாழ்க்கையை வச்சு சொல்றேன், என் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வச்சு சொல்றேன், ஜேசனுடைய வாழ்க்கையை வச்சு சொல்றேன். ஆண்டவர் நல்லவர். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அது ஒண்ணுதான் எனக்கு சொல்ல தெரியும், அது ஒண்ணுதான் சொல்ல தெரியும். கர்த்தர் நல்லவர். ஆமென். எப்பொழுதுமே என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை தெரிந்து கொண்டு தம்மோடு இருக்கும்படி அவர்களை வைத்துக் கொண்டாரா. ஆமென், தம்மோடு இருக்கும்படி, ஊழியக்காரன தம்மோடு இருக்கும்படி. அவன் ஒழுங்கா இருந்தா கர்த்தர் கூட இருப்பான், ஒழுங்கா இல்லைன்னா போயிடுவார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஒரு செய்திக்காக நான் எவ்வளவு பிரயாசப்படுவேன், பாட்டு போடுவேன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு செய்திக்காக ஒரு புத்தகத்தை பார்த்து பிரசங்கம் பண்றது ஈஸி. யாரோ ஒரு பிரசங்கத்தை பார்த்து, அல்லது ஒரு டியூபோ, அல்லது ஒரு யூடியூபோ, அல்லது ஒரு நெட்டிலிருந்து எடுக்கிறது, அது பேசிடலாம். ஆனா தேவன் சபைக்கு ஒரு செய்தியை கொடுப்பதற்கு எந்த உதவியும் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் செய்தி தரும் வரைக்கும் போராடு இருக்கிறது பார்த்தீங்களா. அநேக ஊழியக்காரர் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும், செய்தியை கிடைக்கல பாஸ்டர், கடைசியில் கிடைச்சது, க்ளோஸ் பண்ண பிறகு ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்தார்னு சொல்லுவாங்க. ஆமென், அப்படிதான் ஆண்டவர் வார்த்தைகளை தருகிறார். எதற்காக? உங்களுக்காக. ஆமென், பிரைஸ் தி லார்ட். வாசிப்போமா? இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசுகிறது என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம். எல்லாம் கவனிக்கணும், சரியா? பிரைஸ் தி லார்ட். வாசிங்க, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய, யாருக்குள்ள இருந்தவர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு வனாந்தரத்தில் பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிறார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களோடு கூட யார் இருந்தார்கள்? எப்படி வந்தாங்க? கரெக்ட், மகா சுந்தரி சொல்றது கரெக்ட். எகிப்து தேசத்திலிருந்து போகும்போது பக்கத்து வீட்டுல நல்லா பழகிட்டா வீடு காலி பண்ணி போச்சோன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? வேண்டாங்க, நீங்க எங்க வீடு பார்க்க, நாங்களும் அங்க வீடு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? சிரிக்கிறீங்க, நீங்க கண்டிப்பா சொல்லுவாங்கல்ல, நாங்களும் வர்றேங்க. இல்ல, நான் வீடு மாறுறேன்னு பசங்கெல்லாம் அங்க உள்ள இருக்க பசங்க, அந்த ஏரியால ஒரு சொல்ல ரவுடி பசங்கெல்லாம் அப்படி இப்படி பயங்கரமா இருக்க பசங்க ஓடி, சார் நீங்க போகாதீங்க சார், நீங்க இங்க தான் இருக்கணும், உங்களுக்கு இங்கேயே நாங்க வீடு பார்க்கிறோம். நாங்க ஏன்னா போகிறதுக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது
எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டு போக பஸ்கா ஆசரித்த பிறகு புறப்பட்டு போகும் பொழுது யாரும் கூட போனாங்க? எகிப்தில் இருக்க என்ன ஜனங்கள்? அந்நிய ஜனங்கள் கூட போனாங்க. நல்லா கவனிங்க, அந்நிய ஜனங்கள் கூட போனார்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது நல்லது. இன்னைக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, உலகப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் பழகிறேன், இல்லைன்னு இல்லை. சொந்தக்காரருக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவங்களை இருக்கலாம், பேசலாம், பாசமாக இருக்காங்க. ஆனால் அதிகமாக நெருக்கமாக பழகுனா சத்துரு உங்கள் வீட்டில் வந்து உறவு கொண்டாடுவான். எத்தனை பேர் தெரியுமோ தெரியாதோ, நான் பார்த்துருக்கேன் நேரில் நிறைய. சில இடத்துல அதுவுமே சொல்ல மாட்டேன், மேலால் சொல்லிட்டு போயிருப்பேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சரி, இங்க வசனம் சொல்லுகிறது பாருங்க, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா? மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். மிகுந்த இச்சையுள்ளவனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? இஸ்ரவேல் ஜனங்களும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? அழுறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். என்ன சாப்பிடணும்? மட்டன் சாப்பிடணும். அது ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ என்ன கறியோ மட்டன் சாப்பிடணும். எங்களுக்கு என்ன பாருங்க, இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என்ன? எங்களுக்கு கொடுப்பவர் யார்? சொல்லுங்க பாப்போம். என்ன? இறைச்சி கொடுப்பவர் யார்? எங்களுக்கு மட்டன் வேணும். தினம் சிலருக்கு மட்டன் சாப்பிடணும் அல்லது சிக்கன் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. தாராபுரத்தில் நம்ம ஒரு பிரான்ச் வச்சுருந்தோம். அந்த ஓனர் வர்க்கியமா ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரியவங்க, பணக்காரங்க. அவங்க முதல்ல ரொம்ப ரஃப்பாக பேசிட்டு சரி அப்படின்னு வீடு கொடுத்தவங்க கடைசியில் எங்களை பார்த்துட்டு எங்கள் குடும்பத்தெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரீயாக வச்சுக்கங்கன்ட்டாங்க வாடகைக்கு. அடுத்தது வச்சுக்கங்கன்னு சொன்னது மட்டும் இல்லை, ரொம்ப எங்கள் மேலே பாசமாக இருந்துட்டு எங்கேயும் போகாதவங்க, வேற எந்த சர்ச்சுக்கும் போகாதவர். அவர் சொல்றாரு, நான் யோர்தானில் போய் இஸ்ரவேலில் ஞானஸ்தானம் எடுத்தேன், பயங்கரமான ஒரு போல்டானவர், அங்கே போய் ஞானஸ்தானம் எடுத்தேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தரையில் வந்து அங்கே உட்கார்ந்து ஆராதனையில் கலந்து கொண்டார். ஆமேன். பல வருஷத்துக்கு முந்தைய இறந்துட்டார். நான் எங்கே போனாலும் வந்துடுவார். நம்ம சர்ச்சு திறப்பு விழாவுக்கு வந்திருந்தார். அங்கேருந்து வந்தார். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் அவ்வளோ நேசிப்பாங்க. அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க ஒரு ஹெட்மிஸ்டர்ஸ், அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் ஹஸ்பண்டுக்கு டெய்லி கவுச்ச வேணும் அப்படின்னாங்க. எப்படிங்க டெய்லி கவுச்சோன்னு? நான் தப்பாக சொல்லலை. அப்போ மீன் இல்லாட்டியும் பரவாயில்ல, கருவாடாவது வேணும். உனக்கு மீன் இல்லை? உனக்கு மீன், உனக்கு மீன்ல உனக்கு மீன் கருவாடு, மலையாளத்தில் தான் சொன்னேன். உனக்கு மீன் கருவாடாவது வேணும். அந்த ஸ்மெல்ல இருந்தாலே சாப்பாடு உள்ள போயிடும். அது வந்து டேபிளில் வைக்கணும்ல, அந்த ஸ்மெல்லில் என்ன ஆகிரும், உள்ள போயிட்டே இருக்கும். போதும்னு. என்னது? கருவாட்டினுடைய ஸ்மெல்லு. அப்ப மக்கள் எப்படி இருக்கிறாங்க? அவ்வளவு வாஞ்சியா இருக்காங்க. இல்லை சிலருக்கு இப்பவுமே அப்படி நாக்கில் நல்லா தான் இருக்கும், மீன் பொரிச்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். சரியா? கவனிங்க. அப்போ இவங்க மிகுந்த இச்சை உள்ளவராக ஆனார்கள். அது மட்டுமல்ல, அந்த அந்நிய ஜனங்கள் மட்டுமல்ல, இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சை கொடுப்பவன் யார்? முதல் கேள்வி. சாப்பாடு, நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணுங்க, நல்ல ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிடணும். யாரு மட்டன் கொடுப்பது? யாரு இறைச்சி கொடுப்பது? யாரு அப்படிங்கிறாங்க. சரியா? To the children of Israel also wept again and said, who will give us meat to eat? யாரு நமக்கு கொடுப்பார்கள்? சரி, முதல் கேள்வி என்ன? யார் கொடுப்பார்கள்? என்னது? இறைச்சி புசிக்க கொடுப்பது யார்? சரி, இரண்டாவது வாசிப்போம். இரண்டாவது வாசிப்போம். 5ஆம் வசனம் வாசிங்க. 11:5.
நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும். இப்ப பாருங்க, இரண்டாவது சொல்றாங்க, அழுதார்கள், கொடுப்பது யார் சொல்லுங்க. இரண்டாவது சொல்றாங்க, நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல், அதாவது காசு பணம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும். மீன், மச்சம்னா என்ன? மீன். காசு பணம் இல்லாம மீன் கிடைச்சிருக்குது எகிப்துல. அப்ப சொல்றாங்க, இலவசமாய் எங்களுக்கு எகிப்துல என்ன கிடைச்சது? மீன் கிடைச்சது. நானும் படிக்க மீன் ஃப்ரீயா கிடைச்சிருக்கு பாரு அப்படின்னு அதுக்கு யோசிச்சேன். ஃப்ரீ பாத்தீங்களா? இப்ப கடல் மீன் வாங்கினா எவ்வளவு தெரியுமா? சாதாரணமா சில மீன் எல்லாம் 800 ரூபா இல்ல, பயங்கரமா இருக்கும். அப்ப அவங்களுக்கு மச்சங்கள் கிடைச்சிருக்கு, நல்ல மீன்கள் கிடைச்சிருக்குது இலவசமா. வெள்ளரிக்காய்களையும். என்ன காய்? வெள்ளரிக்காய் கிடைச்சிருக்குது. இங்க கிடைக்குமா? மராந்தரத்தில் கிடைக்குமா? எனக்கு வெள்ளரிக்காய் வேணும். என்ன பண்ணுவா மோசே? இல்ல ஆண்டவர் தான் என்ன பண்ணுவாரு? வெள்ளரிக்காய் வேணும். மூணாவது கொம்மட்டிக்காய். எங்க போய் தேடுறது கொம்மட்டிக்காய? வனாந்தரத்தில் எங்க போய் தேடுறது? கொம்மட்டிக்காய் வேணும். அடுத்தது கீரைகளையும். கீரை உடம்புக்கு நல்லதுதான். இதெல்லாம் எங்க சாப்பிட்டாங்க? என்ன பாலா கீரைங்கிறாங்க, சிறு கீரைங்கிறாங்க, என்ன கீரை, கடை கீரைங்கிறாங்க, எக்கச்சக்கமான கீரை உண்டு இல்ல. பொன்னாங்கண்ணி கீரைங்கிறாங்க, கரசலாங்கண்ணி கீரைங்கிறாங்க. ஒரு கீரையாதுங்க இருக்குதா? கிடைக்குமா வனாந்தரத்துல சொல்லுங்க? கிடைக்காது. கீரைகளையும் வெங்காயமும் இல்லங்கிறாங்க. வெங்காயங்க புரியுது என்ன? இல்ல வெங்காயம் சாப்பிட்டோம். சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயம் தெரியல, பைபிள் அப்படி போடல, எந்த டிக்ஷனரியில பார்க்கணும்னு தெரியல. சரி, வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். வெள்ளை பூண்டுகள் கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு நல்லதுன்னு வறுத்து நம்ம சாப்பிடுறோம். வெள்ளை பூண்டு சாப்பிட்டுருக்கு ஏங்க? எப்படி சொல்லிட்டு என்ன செய்? அந்த வசனம் எப்படி முடியுது? நினைக்கிறோம். சொல்லுங்க. யார் கொடுப்பார்கள் சொல்லுங்க? நினைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். என்ன நினைக்கிறாங்க? மீனை நினைக்கிறாங்க, வெள்ளரிக்காயை நினைக்கிறாங்க, கொமட்டிக்காயை நினைக்கிறாங்க, கீரையை நினைக்கிறாங்க, வெங்காயத்தை நினைக்கிறாங்க, வெள்ளைப்பூண்டை நினைக்கிறாங்க. சரியா? எப்போ எதை எங்க இல்ல எங்க உள்ளத? எகிப்துல. அப்ப அப்படி ஒரு திரும்பி பார்க்கறாங்க. அடடடடா, வெங்காயம் போச்சே, வெள்ளைப்பூண்டு போச்சே, கொமட்டிக்காய் போச்சே, வெள்ளரி பிஞ்சு ரொம்ப நல்லா இருக்கும்ல, நல்லா தான் இருக்கும், போச்சே. ஆனா மீன் இல்ல. மீன் அவங்களுக்கு என்னது? மீன் இங்க இறைச்சியை தான் சொன்னாங்க. நினைக்கிறோம். சொல்லுங்க. யார் கொடுப்பார்கள்? நினைக்கிறோம். பழச நினைப்பாங்க பார்த்தீங்களா? அப்ப நல்லா தான் இருந்துச்சுங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதுக்கு முந்தி. அது அது ரொம்ப நல்லா இருக்கும். என் மகன் இப்போ வந்திருந்தான், ஜேசன் வந்ததுலேருந்து ஆண்டவர் பற்றியே பேசிட்டு இருந்தான். நிறைய காரியங்கள் பேசிட்டு, ஆண்டவர் பாருங்க இப்படி அற்புதம் செய்யறான்னு ஒரு காரியத்தை சொன்னான். அவன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறான், மியூசிக் டீச்சராக. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைகள்கிட்ட ரொம்ப தொட்டு விளையாடலாம் கூட, ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை வந்து தான், ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை, சார் இங்கெல்லாம் ஒரு மாதிரி அரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி, சரி உனக்கு நல்லா போயிடும் அப்படின்னு லைட்டாக அவர் டச் பண்ணிட்டு விட்டானா. அவன் சொல்கிறான், அடுத்த தடவை வந்து சார் நல்லா ஆயிடுச்சு சார், சின்ன பிள்ளையை தவிர எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. ஆமேன். அன்னைக்கு தான் ஃபோன் பண்ணி பில்லி பேசுகிறான், கர்த்தர் உன்னைய வல்லமையாக பயன்படுத்துவார், எனக்கு கர்த்தர் காட்டினாருன்னு பில்லி ஃபோன் பண்ணி சொல்கிறான். அவன் சொல்கிறான், பில்லி அவங்க அண்ணன் சொன்னது ஆமாம், என்னை கர்த்தர் பயன்படுத்துகிறார். நாம நல்லலூயா. நல்லா தெரிச்சுங்க. வியாதி என்னை அணுக முடியாது. சொல்லுங்க. வியாதியை மேற்கொள்ள எனக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுப்பார். நம்மை சோர்வுபடுத்துறது வியாதி, நம்மை பலவீனப்படுத்துறது வியாதி இல்ல. அப்படியே சோர்ந்து போய் முடியாம, ஒரு கட்டத்துல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வருது அந்த வியாதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதை நான் கடிந்து கொள்கிறேன், போ என்று கட்டளை கொடுக்கிறேன். ஆமென். ஜெபம் தட்டனா ஜேசன் சொல்லிட்டு இருந்தான், டாடி இப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆண்டவரை பற்றியே ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தான். கவனிங்க,
கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மல்கியாவில் வாசிக்கிறோம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகவே யாக்கோபின் புத்திரர் நிர்மூலமாவதில்லை, நிர்மூலமாவதில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆமென். நினைக்கிறோம், சொல்லுங்க. பழையதை நினைக்காதீங்க. பழையது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறார். மாமா இருக்கலாம், மச்சான் இருக்கலாம், சொந்தக்காரர் இருக்கலாம், இருக்கட்டுங்க. நான் வேண்டான்னு சொல்லல சொந்தக்காரர்களை. அங்க போய் அவங்களோட ரொம்ப நெருங்கி போனாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனுடைய விளைவு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சரி, எதை நினைக்க கூடாது? பழையவைகளை. எகிப்தை திரும்பி பார்க்கறாமே, நல்லா தானே இருந்துச்சு எகிப்துல. வெள்ளரிக்காய் சாப்பிட்டமே, கொமுட்டிக்காய் சாப்பிட்டமே, இல்ல மீன் சாப்பிட்டமே, வெங்காயத்தை சாப்பிட்டமே, வெள்ளைப்பூண்டை சாப்பிட்டமே, கீரை சாப்பிட்டமே, நல்லா தான் இருந்தது. ஆனா இப்ப எங்களுக்கு என்ன வேணும்? இறைச்சி வேணும். யார் கொடுப்பார்கள்? நினைக்கிறோம். என்ன சொல்ற? நினைக்கிறோம். மூன்றாவது என்னாகமம் 11:6. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. நம்முடைய உள்ளம் பாருங்களேன், நம்முடைய உள்ளம், அவனைத்தானே சொல்லணும். இப்ப நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. மூணாவது சொல்றான், இப்பொழுது நம்ம உள்ளம் வாடி போ. ஒரு செடி கொஞ்சம் வெயில் அதிகமா பட்டுருச்சுன்னா அந்த செடி பார்த்துருக்கீங்களா? நிமிர்ந்து நிற்கிறது இப்படி தலை. நம்ம மக்களை வரும்பொழுது அது பாஸ்டர் பார்த்தோன்னு ரொம்ப பாஸ்டர் முடியலைங்க பாஸ்டர், பாவம் பாஸ்டர் பார்த்தோன்னு அவங்களுக்கு ஒரு இது, பாஸ்டர் ஜெபம் பண்ணா சுகமாயிரும். கண்டிப்பா ஜெபம் பண்ணும், 100க்கு 100 சுகமாகும். சந்தேகமே இல்லை. ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கவனிங்க, வாடி போகிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்னைக்கு நம்ம வாடி போறோமா? நல்ல அழகா இருக்கும், திடீர்னு வாடி போகிறோம். இல்ல, துயரம் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது, வியாதி வரும் பொழுது, பலவீனம் வரும் பொழுது அப்படி என்ன செய்யறோம்? அந்த செடி வாடினது மாதிரி வாடி போகிறோம். அவன் சொல்றது நியாயம்தான். இப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? வாடி போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வாடி போகிறோம். இந்த மன்னாவை தவிர வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக. சரி, இது அது 7வது வசனம் இல்லையா? 6வது வசனம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். எதை தவிர? ஏமா டெய்லி இந்த பிள்ளைகளை என்ன சொல்றாங்க? டெய்லி சாம்பாரா? நீ எப்ப பார்த்தாலும் சாம்பாரா? என்ன சாம்பார்? கத்திரிக்காய் சாம்பார். அடுத்த நாள் முள்ளங்கி சாம்பார். அடுத்த நாள் முருங்கைக்காய் சாம்பார். அடுத்த நாள் வெறும் சாம்பார். கஷ்டமா இருக்குமா இருக்காதா? இல்ல மெதுவா தலையாட்டுறங்க வீட்டுக்கார அம்மா மாதிரிலாம் கொஞ்சம் கவனமா இருங்க. மெதுவா அப்படியே தலையாட்டு. ஆமா எப்ப பார்த்தாலும் சாம்பார். இன்னைக்கு காலையில இட்லி, இன்னும் எப்ப பார்த்தாலும் இட்லி. இப்ப யாராவது கொஞ்சம் உதவி செய்யுங்க, பின்னால போங்க. ஒரு நிமிஷம். சரி, இங்க பாருங்க. உடம்பு சரியில்லாம ஒருத்தர் கூட்டு வந்திருக்காங்க. ரைட், கவனிங்க. எப்ப பார்த்தாலும் சாம்பாரா? காலையில என்ன தோசையா இட்லியா? நான் ஒரு சொன்னேன் பாத்தீங்களா? சாதுசல பையா அவங்க சொன்னாங்க, அவங்க வீட்டுல ஒரு யூதர் வந்தாரு. நான் சொல்லியிருக்கேன். அந்த யூதர் வந்த உடனே விதவிதமா காலையில டிஃபன். ஒரு நாள் என்ன தெரியுமா? இட்லி. அவர் கேட்டார், இது எதில் செய்தது? அரிசி மாவு, உளுந்து மாவு. அடுத்த நாள் தோசை. இட்லிக்கு அடுத்து தோசை. இது என்ன? அரிசி மாவு, உளுந்து மாவு. அடுத்த நாள் மூணாவது ஊத்தாப்பம். இது என்ன? அரிசி மாவு, உளுந்து மாவு. நான் நம்ப மாட்டேன்ட்டாரான். நான் நம்ப மாட்டேன். என்னங்க வெள்ளையா உருண்டையா இருந்துச்சு, அதுவும் அரிசி மாவு உளுந்து மாவுன்னு சொன்னீங்க. தோசைங்கிறது சுட்டு கொண்டு அதுவும் அரிசி மாவு உளுந்து மாவு, ஊத்தாப்பமும் அரிசி மாவு உளுந்து மாவு.
அதுக்கு அடுத்தது ஆப்பம், அதுவும் அரிசி மாவு உளுந்து மாவு, எல்லாமே. கொழுக்கட்டை சுட்டாலும் அப்படித்தானே. நம்ம ஆட்கள் என்ன அழகா சொல்றாங்க பார்த்தீங்களா? ஒரு 2 அரிசி மாவுல உளுந்து மாவுல விதவிதமா சொல்றான். யூதனே அதிசயப்பட்டு போயிருக்கான், நம்ப மாட்டேன்ட்டு போயிருக்கான். இவங்க என்ன சொல்றாங்க? இந்த மன்னாவை தவிர எங்க கண்களுக்கு முன்பாக இந்த வெள்ளையா உருண்டையா இருக்குது, அது அப்படியே கீழே விழும். கீழே விழுந்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க. அதை இடிச்சு, அதை மாவாக்கி, அதை அதை அப்பம் சுட்டு அதை சாப்பிடுவாங்க, அல்லது அதை வேக வச்சு சாப்பிடுவாங்க. இதுதான் மன்னாவை. அப்படி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த மன்னா எப்படி இருக்குமா தெரியுமா? டேஸ்ட் எப்படி இருக்குமா? தேனிட்ட பணியாரம் போல இருக்குமா. இப்போ அந்த மன்னா எனக்கு கிடைக்குமான்னு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சலிப்பு, வெறுப்பு. அவன் சொல்றான் பாருங்க, வாடி போகிறோன்னு சொல்றான் பார்த்தீங்களா? அதுக்குள்ள மீனிங் கவனிங்க. வாடி போகிறோம், அதற்கு என்னன்னா, இப்பொழுது நாங்கள் எங்கள் பலத்தை இழந்து விட்டோம். ஈஸி டு ரீட் வெர்சன். கவனிங்க. ஈஸி டு ரீட் வெர்சன். நல்லா கவனிங்க. விடுங்க, இங்க பாருங்க. கொஞ்சம் ஒரு உடம்பு சரியில்லாம சொல்லிட்டேன்ல, இங்க பாருங்க செய்தி கவனிங்க. அவங்க இப்பொழுது நாங்கள் பலத்தை இழந்து விட்டோங்கிறாங்க. வாடி போகிறோம் என்ன அர்த்தம்? பலத்தை இழந்து விட்டோம். பலத்தை இழந்து விட்டோம். இப்ப பலத்தை இழந்து விட்டோம். வாடி போகிறோம் என்ன அர்த்தம்? பலத்தை இழந்து விட்டோம். அதான் இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, எங்கள் பலத்தை இழந்து விட்டோம். பலத்தை இழந்துட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அனீமிக்கா இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ப்ரெஷர் ஹையா இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும், லோ ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல. அப்படியே பலன் போயிடும். பலத்தை இழந்து விட்டோம், அதான் வாடி போகிறோம். சரி, 7வது வசனத்தை வாசிப்போம். அந்த மன்னா கொத்தமல்லி விதைகளும் மாத்திரமும். அந்த மன்னா எப்படி இருந்துச்சு? கொத்தமல்லி விதையும் மாத்திரமும். கவனிங்க, கொத்தமல்லி இருக்கு. கொத்தமல்லி பார்த்திருக்கீங்களா? இல்லை என்றால் அடுத்த வார்த்தை நான் கொண்டு வருகிறேன். கொண்டு வந்து உங்களுக்கு இதுதான் கொத்தமல்லின்னு காட்டுறேன். சரி, கவனிங்க, எல்லாம் பார்த்திருக்கீங்க. கொத்தமல்லி அளவு எப்படி இருக்குமா? அது நிறம் முத்து போல. இல்ல, அது எப்படி இருக்குமா? கொத்தமல்லி மாதிரி ஒரு உருண்டையா இருக்குமா? அது நிறம் முத்து போலவும் இருந்தது. அப்படியே முத்து போல வெள்ளையா இருந்துச்சாம். எது? மன்னா. மன்னானா என்ன? மன்னானா என்ன தெரியுமா? இது என்ன? மன்னானா என்ன அர்த்தம்? இது என்ன? மன்னானா என்ன? இது என்ன? என்னை கேளுங்க, இது என்ன? மன்னானா இது என்னன்னு அர்த்தம். ஒரு சமயம் ஆஸ்திரேலியாவில் ஆரம்ப நாட்களில் போய் ஆராய்ச்சி பண்ணாங்களாம். இந்த கங்காரு வந்து ஆஸ்திரேலியாவில் அதிகம், அப்படி குதிச்சு ஓடும். பார்த்துருக்கீங்களா கங்காரு? அப்போ அங்க உள்ளவர் கேட்டாங்களா, இது பேர் என்னன்னு. அவன் என்ன தெரியாதுன்னு சொன்னான். அவன் பாஷையில கங்காரு அப்படின்னா. கங்காருன்னா என்ன தெரியாதுன்னா. ஓ, கங்காரு அப்படின்ட்டான். புரியுதா உங்களுக்கு? கங்காருன்னா தெரியாதுன்னு அர்த்தம். அவன் பாஷையில கங்காரு அப்படின்னா, ஓ கங்காரு அப்படின்னு இப்ப கங்காருன்னு சொல்றோம். சரியா? மன்னானா என்ன? அதனுடைய மீனிங் இது என்னன்னு அர்த்தம். அதான் மன்னா. சரி, அந்த மன்னாவை இவங்க என்ன பண்ணாங்க? 16, 14, 15 வாசிங்க. யாத்திராகமும் 16, 14, 15. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் பனி பெய்யும் பொழுது. பனி பெய்யுது பார்த்தீங்களா? பனி பெய்யும். இந்த பனி பெய்யுது நல்லா பார்த்துருக்கீங்களா? யாராவது எஸ்டேட் மூணாறு வால்பாறை பக்கம்லாம் போய் இந்த பனி பெஞ்சது பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர் பார்த்துருக்காரு, நிறைய பேர் பார்க்கல. இதற்காகவே ஒரு நாள் ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணி டூரிஸ்ட் உங்களை கூட்டிட்டு போய் வால்பாறையும் மூணாரையும் அப்படிதான் காட்டுக்கலாம் பாஸ்டர்ங்கிறாங்க. சார் போனது மாதிரி இருக்குன்னு வருஷத்துக்கு ஒரு முந்தி டூர் எல்லாம் போவோம், இப்போ போகலை. சரி, போகலாம். சரி, அந்த ஹில்ஸ் ஏரியாவில் பனி பெய்யறது. அப்படி நான்லாம் சின்ன பையன் அங்கே வாழ்ந்துருக்கோம். அந்த செடியிலெல்லாம் அப்படி பனியாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பனியாக இருக்கும். அந்த பனி அப்படியே மேலே பெய்யும் பொழுது பனியோடு சேர்ந்து என்ன பெய்யுமா? கீழே விழுமா?
மன்னா விழுமா. வாசிங்க. பனி நீங்கின பின் பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். இது என்ன? அதான் மன்னா. மன்னான்னு அர்த்தம் என்ன? இது என்ன? அதான் மன்னா. இது என்ன என்று ஒருவரை ஒரு பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். இந்த அப்பத்தையே பார்த்துட்டு இருக்கோம். போதும் தங்கச்சி, இந்த அப்பத்தையே பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு இதுல திருப்தி இல்லை. முதல்ல நல்லா சாப்பிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் என்னங்க சப்பாத்தியை திருப்பி போட்டு கொடுத்தா எவ்வளவு நல்லாவா இருக்கும் சப்பாத்தி. நார்த் இந்தியன்ஸ் எப்பவும் சாப்பிட்றாங்க. எப்பவும் சப்பாத்தி சாப்பிட முடியுமா? எப்பமா தோசை, எப்பமா இட்லி. ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த மோசை பண்றது சரியில்லை. நம்மளை கூப்பிட்டு வந்து ரொம்ப பழி வாங்குறாருயா. ஒரு மீன் இல்லாட்டி கருவாடாது கிடைக்குதா? அதுவும் இல்லை. இந்த மன்னாவே பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு நல்ல ஆகாரம் இல்லை, பலனெல்லாம் இழந்துட்டாங்க. சரி, அடுத்தது என்னாகும்? 11:10 வாசிங்க. அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசல்களில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பா இருந்தது. என்ன பண்ணாங்க? அவன் கூடாரம். இப்ப கொஞ்சம் கவனிங்க. ஆசரிப்பு கூடாரத்தை மையமாக வைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பிரயாணத்திலே ஆசரிப்பு கூடாரம்னு ஒரு கூடாரம் வைப்பாங்க. புரியுதா? அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மையமாக வச்சு ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அவர்கள் தங்களுக்கு கூடாரம் அமைத்திருப்பார்கள். ஒரு டிஸ்டன்ஸ்ல கூடாரம் அமைச்சிருப்பாங்க. ஆசரிப்பு கூடாரம் நடுவுல இருக்கும். சரியா? இப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் தான் ஆசரிப்பு கூடாரம்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் இந்த பக்கமும் கூடாரம், அந்த பக்கமும் கூடாரம், இந்த பக்கம் கூடாரம், இந்த பக்கம் கூடாரம். எதற்கு? குடியிருப்பதற்கு. சொல்லுங்க, குடியிருப்பதற்கு. இப்ப எல்லாரும் அவங்க கூடாரத்தில் நின்று என்ன செய்தார்களாம்? தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கூடார வாசல் நின்று இப்ப அழுறாங்க, ஓன்னு அழுறாங்க. இந்த வீதி முழுசு இப்படி அழுதா எப்படி இருக்கும்? இந்த மக்கள் எல்லாம் நீங்க நடத்துங்க அப்படின்ட்டு என்னை சொல்லிட்டாங்கன்னு வைங்க. எல்லா வாசல்னு அழுறாங்க. இதுல கோவம் தான் கல்லு வேற எடுக்கிறாங்க. என்னை நடத்துங்க, நான் என்ன பண்ணுவேன்? துண்ட தலையில போட்டு ஓடிடுவேன். முடியுமா? உண்மை இல்லை, சும்மா சொல்லுங்க. இல்ல பாஸ்டர் நீங்க நடத்திடுங்க. நீங்க சொல்லணும், என்னால முடியாதுயா. ஏன்? அவ்வளவு பயங்கரமானது. ஆனா மோசே நின்னா பார்த்தீங்களா? அதான் சொல்றேன். மோசே நின்னா பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த கூடாரத்துல இருந்து ஓன்னு அழுறாங்க. ஒப்பாரி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எல்லாரும் வாசல்ல வந்து நின்னுட்டாங்க. பிடிவாதம் பாருங்க. எங்களுக்கு என்ன வேணும்? அதுதான் ஒரே மெயின். எங்களுக்கு இறைச்சி வேணும். மோசேக்கு என்ன தெரியும் தெரியல. ஆண்டவருக்கே கோபம் வந்துருச்சு. கூடார வாசல் நின்று அழுதார்கள். சரி, அடுத்தது என்னாகமம் 11:18 இருந்து வாசிங்க. நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். இப்ப கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, மோசேயை நோக்கி சொல்றாரு, ஜனங்களை நோக்கி மோசே நாளைக்காக உங்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தம் பண்ணுங்கள். புரியுதா? நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. நம்ம ஆராதனைக்கு வர்றதுக்கு ஒரு ஆயத்தம் வேணுங்க.
நான் என் விருப்பப்படி வர்றேங்க போவேங்க பார்ப்பேங்க. வந்து பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் அல்லது ஒரு குட் மார்னிங், போகும்போது பாய், வரும்போது ஒரு ஹாய், போகும்போது ஒரு பாய், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாபாய். இல்லை, இது அல்ல. எப்படியா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எப்படி இறைச்சி சாப்பிடுவீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கொஞ்சம் நல்லாவே தட்டுறீங்க, ஏன்னா இறைச்சி சாப்பிடுங்க. நல்லாவே தட்டுறீங்க. பாருங்க, என்ன அருமையான ஒரு காரியம் பாருங்க. வாசிங்க தங்கச்சி மறுபடியும் அந்த வசனம். நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்காக உங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். ஆமென். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார்? முதல் கேள்வி அதுதான் இல்ல, யார் என்றும். எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும், எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. கர்த்தர் செவிகள் கேட்க, எப்படி? மோசே செவிகள் கேட்க மட்டுமல்ல, கர்த்தருடைய செவிகள் கேட்க, காது கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். என்னங்க எனக்கு விளையாட்டா? பாருங்க, இந்த பகுதி எனக்கு, இந்த பகுதியில வந்துட்டு அடுத்தது அந்த கர்த்தருடைய கையை பற்றி வாசிச்சோம் பார்த்தீங்களா? அப்படியே நின்னேங்க நேரம், அப்படியே நின்னேன். ஆண்டவர் என் கூட பேசினார், இடப்பட்டார். அப்படியே நின்றுட்டேன் அந்த செய்தியில. ஆண்டவருடைய வல்லமை பாருங்களேன். அப்போ கர்த்தர் இறைச்சி சாப்பிடவங்களுக்கு கொடுப்பார். வாசிங்க. நீங்கள் இப்ப 21 22 வாசிங்க. 11. அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர். இப்ப மோசே சொல்றான், கவனிங்க, என்னை கொஞ்சம் பாருங்களேன். மோசே சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்கள்ல காலாட்கள் எத்தனை பேரு? 6 லட்சம் பேர். 6 லட்சம் பேர். அது இல்லாம எல்லாத்தையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. காலாட்கள், அதாவது அந்த படை வீரர்கள் மட்டும், அந்த அந்த குறிப்பிட்ட அந்த வயது வாலிப பருவத்தில் உள்ளவர்கள் மட்டும் 6 லட்சம் பேர். 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. இப்ப மோசே போயிட்டான், டைரக்டா ஆண்டவர். எந்த ஆண்டவர்? நீ தெரியாம வாயை விட்டுட்டீரே. இல்ல, சும்மா இருந்திருக்கலாமே. இந்த ஆண்டவர் வாயை விட்டுட்டாரு. இறைச்சி கொடுப்பேன் நீ போன்னு ஆண்டவர் வீரமா சொல்லிட்டாரு. அது யாரு போய் சொல்லணும்? என் மேல பொறுப்பை கொடுத்துட்டாரு. ஆண்டவரே, இவங்களுக்கெல்லாம் இறைச்சி எப்படி கொடுக்க முடியும்? ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும், ஆடு மாடுகள் இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும், சமுத்திரத்தின் மச்சம் இருக்கிற மீனெல்லாம் பிடிச்சாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அவர்களுக்கு போதுமா என்றான். ஆடு மாடு அடிச்சாலும் போதாது, கடல்ல உள்ள மீனை பிடிச்சாலும் போதாது, போதுமா என்றான். அதற்கு கர்த்தர், எத்தனை வசனம்? 23 வாசிங்க. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, நல்லா கவனிங்க, இவ்வளவு பேருக்கு சாப்பிட கொடுக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க, முடியும் விசுவாசம் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. முடியாது. எங்கிட்ட கேட்டா நிறைய பேர் நம்ம ஆண்டு விழாக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை, இப்போ அதிகமாக நோட்டீஸ் கொடுக்க மாட்டேன். நம்ம சபையில் உள்ளவங்க மட்டும் வெளியே கொஞ்சம் வருவாங்க, சரியா? கொஞ்சம் பேர் வருவாங்க, பாஸ்டர்ஸ் வருவாங்க, சிஎஸ்ஐ சர்ச்சில் உள்ளவங்களும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, வருவாங்க. நல்ல ஒரு பிரசங்கியார் வருவாங்க. திடீர்னு ஒரு 300 பேர் வர்றாங்க. 5 கிலோ கறியை போட்டால் பத்துமா? வீட்டுக்கே பத்தாதுங்க. என்னங்க பாஸ்டர் 5 கிலோ வீட்டுக்கே பார்த்தா? அது வேண்டாம், அது அப்புறம் இன்னொரு நாள் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ முடியாது, நிறைய வேணும். என்ன இப்படி சொல்றாரு இந்த பாஸ்டர்? முடியுமா? முடியாது. இந்த மக்கள் எல்லாம் கூப்பிடலாமா? சில சமயம் பாஸ்டர்மா எனக்கு டோஸ் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு விசேஷம், இந்த பக்கத்தெல்லாம் கூப்பிடலாம். சும்மா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் சும்மா இருக்கீங்களா? கொஞ்சம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. என்ன
சரியா அப்படிம்பா. சரிம்மா நான் என் வேலையை பார்க்குறேன்னு பார்ப்பேன். இப்போ மோசேட்ட சொன்ன உடனே மோசே சொல்றான், இவ்வளவு பேருக்கு எப்படி கொடுக்க முடியும் இறைச்சி? ஆடு மாடுகள் அடிச்சாலும் முடியாது, நம்ம கோழிகள் எல்லாம் பிடிச்சாலும் முடியாது, கடல்ல போய் மீன் பிடிச்சாலும் பத்தாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு மோசேயை நோக்கி, அதற்கு கர்த்தர் நல்லா கவனிங்க. இப்போ அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஓ பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க, செய்தி தொடரும். ஒரு நிமிஷம். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே, உம்முடைய கை குறுகி இருக்கவில்லை, உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக உம்முடைய கை, அற்புதங்களை செய்கிற கரம், வல்லமையுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரத்தை நீர் வைப்பீராக. டச் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். தொடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய கரத்தால் தொடும், தொடும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உட்காருங்க. இப்ப வாங்க, செய்திக்கு வாங்க. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. ஓ, என்னுடைய தேவனுடைய கரம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தருடைய கை குறுகி இருக்கவில்லை. டச் பண்ண போதும் சுகம்தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய கரம் தொட்டா போதும் சுகம், 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 சுகம். அவருடைய கை குறுகி இருக்கவில்லை. சொல்றாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. வாசிங்க. என் வார்த்தையின்படி, என் வார்த்தையின்படி. பாருங்க, இரண்டாவது, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. இவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் டோட்டலா ஆண்டவர் பதில் சொல்றாரு. பாருங்க, டோட்டலா பதில் சொல்லுகிறார். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜீசஸ், ஹalleluya. ஆண்டவர் பேசுறார் பாருங்க மோசேகிட்ட. மோசே, இப்படி கேட்டியா மோசே? என்ன இப்படி கேட்டா மோசே? நான் சொல்ல சொன்னா பரிசுத்தப்படுத்த சொல்லு ஜனங்களை, நாளைக்கு நான் இறைச்சி கொடுப்பேனாரே, அவர் வார்த்தை. மோசே இப்படி திரும்பி கேட்டானா? ஆண்டவர் அதுக்கு சொல்றாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று, நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். சொல்றார், உன் கண்களுக்கு முன்பாக என் கரத்தின் அற்புதத்தை இப்பொழுது நான் காண்பிக்க போகிறேன். உன் கண்களுக்கு முன்பாக என்னுடைய செயல்களை காண்பிக்க போகிறேன். உன் கண்களுக்கு முன்பாக என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதா என்பதை நீ பார்க்க போகிறார் மோசே. இப்பொழுது அற்புதத்தை பார்ப்பாய். ஆமென். ஆண்டவர் எப்படி சொல்லியிருப்பார் பாருங்க. ஹalleluya. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன், இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அற்புதங்களை செய்கிறவர். ஹalleluya, ஹalleluya, praise the Lord. இல்ல, சரி, 31 32 வாசிக்க. அப்பொழுது கர்த்தரிலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் மோசேகிட்ட? இப்பொழுது நீ காண்பாய், என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? கர்த்தருடைய கை குறுகி இருக்கவில்லை, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும். ரெண்டு காரியம். கர்த்தருடைய கை குறுகவில்லை, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும். நடக்கும். இந்த கரம் பத்தியில வாசிக்கிறதுக்கு பத்தி நான் சொல்றேன். இதுக்கு பேரு ஹீப்ருல வந்து யோத். யோத் யோத் அப்படின்னா அலஃப் பேத் கிமல் டாலத் கை வவ் ஜைன் ஹத் தேத் யோத். 10வது லெட்டர் யோத் அப்படிங்கிறது ஹீப்ரு லெட்டர். அப்புறம் அலஃப் பேத் கிமல் டாலத்துங்கிறது ரெண்டே எழுத்து வரும். யோத் டாலத் அப்படின்னு 2 எழுத்து தான் வரும்.
கர்த்தருடைய கைக்கு. அப்படின்னா அந்த கர்த்தருடைய கை அப்படின்னா என்ன தெரியுமா? அது வல்லமை உள்ளது, அது செயல்படுகிறது, அது சக்தி உள்ளது அப்படிங்கிற மீனிங்ல வரும். கர்த்தருடைய கை எப்படிப்பட்டதா? ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்டது? வல்லமை, பலன், அடுத்தது அதாவது பவர் அண்ட் கண்ட்ரோல், கட்டுப்படுத்தக்கூடிய கரம். கர்த்தருடைய கரம் கட்டுப்படுத்தக்கூடிய கரம், அப்படிப்பட்டது. அதான் கரம், கர்த்தருடைய கரம். சரி, இப்போ வாசிப்போம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, எங்க இருந்து புறப்பட்டுச்சு? கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம். பாளையம் என்ன? அவங்க டென்ட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அது பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கத்திலும் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், அந்த பக்கத்திலும் ஒரு நாள் பிரயாணம் மட்டும். தரையின் மேல் 2 முழம் உயரம், தரையில 2 முழம், நம்ம கை முழம் இல்ல, அது இன்னும் ஜாஸ்தி, 2 முழம் உயரம் விழுந்து கிடக்க செய்தது. உயரத்தில் விழுந்து கிடக்கிறது. ஒருத்தர் சொல்றாரு இப்படி, அது அந்த காடை வந்து நம்ம மாதிரி உள்ள காடைகள், அது பெருசா, அது ஒரு மாதிரி நெய் மாதிரி வருமா. அந்த காடை விழுந்து விழுந்து மேல விழுந்திருந்தா கீழே உள்ளதுல செத்து போயிரும் பார்த்தீங்களா? செத்தத்தை சாப்பிடக்கூடாது. ஆனா எல்லாம் சாக உடலை பிறக்கிட்டாங்க, எடுத்து குமிச்சு வச்சுட்டாங்க. பைபிள்ல சொல்லுது, குமிச்சு வச்சுட்டாங்க. காடைகளை விட்டா போதும். சும்மா அப்படி காடை. ஒருத்தர் இப்படி ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, கீழே விழுந்து அப்படியே செத்து போயிடுச்சுன்னா செத்ததை சாப்பிடக்கூடாது. 2 முழம் தூரம் பறந்துகிட்டே இருந்துச்சான். அப்படி ஒரு ஆராய்ச்சி சொல்லப்படுகிறது. பைபிள் அப்படி இல்லை. 2 முழம் தூரம் அப்படி பறந்துகிட்டே இருந்துச்சான். மெதுவா தத்தி தத்தி பறந்துகிட்டே இருந்திருக்குதான், சாகாம. டக்கு டக்கு டக்குன்னு பிடிக்கிறாங்க, அந்த காடையை பிடிச்சு கூச்சி வச்சாங்களாம். கிடைக்காது, எப்படி இவர்களுக்கு கொடுக்க முடியும் என்று சொன்ன மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, குறுகி போகியிருக்கிறதோ, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதா என்று நீ காண்பாய். நீ இப்பொழுது காண்பாய். என்ன பண்ணா தெரியுமா? டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு மிஷன் அல்லது ஒரு காரியத்தை கொண்டு வந்து காட்டிட்டு அவன் அதை பத்தி சொல்லிட்டு அது எப்படி செயல்படுது, ஒரு பெரிய மோட்டரோ இதை வச்சுட்டு அது எப்படி செயல்படுதுன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்கல்ல. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? செய்து காட்டுதல். எப்படி பாருங்க, செய்து காட்டுங்க. ஆண்டவர் நடக்குமோ நடக்காதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதா என்பதை நின்று பாரு. நீ பாரு, இந்த என்னுடைய செயலை பாரு, இந்த செய்முறையை பாரு அப்படின்னு செய்து காட்டினாராம். சூப்பருங்க, சூப்பர் அந்த வார்த்தை. நான் அந்த வார்த்தையை உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன், கவனிங்க. The human impossibility is an occasion for demonstrating the Lord's power. The human impossibility is an occasion for demonstration in the Lord's power. Demonstrating in the Lord's power. நல்ல கவனிங்க, மனிதனால் முடியாத சந்தர்ப்பத்தில், எப்படிங்க? மனிதனால், என்னாலும் உங்களாலும் முடியாத சந்தர்ப்பத்தில், மனிதனால் முடியாத சந்தர்ப்பத்தில் தேவன் செய்து காட்டுவதால் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். ஆமென். மனிதனால் முடியாத சந்தர்ப்பத்தில், உங்களுக்கு எனக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு இது வரும் பொழுது முடியாது அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா? என்னால முடியாது, டாக்டரால முடியாது, யாரால முடியாது, முடியாது என்கிற சந்தர்ப்பத்தில் தேவன் செய்து காட்டினதினால் தம்முடைய வல்லமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறார். பாரு எப்படின்னு பாருன்னு. அவன் பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பான்ல. அடி கத்த இடத்துல இருந்து காத்து வருது, புரட்டி சுத்தி அடிக்குது, காடையா வந்து பொத்து பொத்துன்னு.
பிரைஸ் தி லார்ட். நமக்கு அப்படி நாட்டுக்கோழி கொஞ்சம் விழுந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இல்ல, மனிதனால் முடியாது என்கிற சந்தர்ப்பத்தில், சொல்லுங்க, என்னால் முடியாது என்கிற சந்தர்ப்பத்தில், உங்களால் முடியாது என்கிற சந்தர்ப்பத்தில் தேவன் செயல்பட்டு, பார் என் கை குறுகி போகவில்லை, பார் என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ, நின்னு பாரு நடக்கும் என்று நிரூபித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. வல்லமை பலனை காட்டுகிறது. அந்த வசனத்தை வாசிங்க இப்போ. 11, 32. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து, எங்க இருந்து? சமுத்திரத்து மேல எங்க அங்க பறந்துட்டு, கொஞ்சம் தானே பறந்துட்டு இருக்கும். அந்த காற்று பாருங்க எப்படி நீங்க திங்க் பண்ணி பாக்குறீங்க. நான் இப்ப உங்க முன்னாடி நான் திங்க் பண்ணி பாக்குறேன். கர்த்தரிடத்திலிருந்து காற்று வந்தது. ஆண்டவர் ஒரு வார்த்தையினால சிருஷ்டித்தவரிடத்திலிருந்து ஒரு காத்து வருது. நினைக்காத காடை இல்ல. காடை எவ்வளவு ஜோடி தெரியுமா? யாருக்காவது காடை 100 ரூபா. யாரோ அம்மா 60 ரூபான்னு சொல்லுங்க. சரி, சங்கர் ஹோல்சேல்ல வாங்கினாலும் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். பரவாயில்லைங்களா? இந்த மாதிரி காடை இல்லையா, அது ஒரு மாதிரி நெய் மாதிரி வருமா, நல்ல காடை. அப்படியே பறந்து வந்து பொத்து 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 பொத்துன்னு விழுது இல்ல. சிலர் நினைக்கிறாங்க இன்றைக்கு ஆண்டவரோட அற்புதத்தை அப்படி செய்ய மாட்டாங்க. காடைக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் அப்படி காத்து அடிச்சுனா நல்லா தான் இருக்கும். எங்க இருந்து காத்து? கர்த்தரிடத்துல இருந்து வந்து விழுதுங்க. அது எப்படி? 2 முழம் உயரம், 2 முழம் உயரம். அப்படியே விழுந்து சாகல, ஜம்ப் பண்ணி அப்படி பறந்துட்டே இருக்குதான். அந்த ஆராய்ச்சியாளர் சொல்ற அப்படியே பறந்துட்டே இருக்கு. பிடிக்கிறாங்க, பிடிக்க முடியாம பறந்துருந்தா ஓடி போய் அவன் விழுந்துருவானே. அதனால அவன் பிடிக்கிறது மாதிரி கை கட்டி பிடிக்குது. இல்லைன்னா ஓடி போய் பிடிச்சி அவன் எங்கே பல்லுகளை போயிடக்கூடாது. இல்லை, அவன் சாப்பிட்றதுக்கு பல்லு வேணும். ஆனா அப்புறம் பல்ல உடைக்கிறாரு ஆண்டவர். அப்புறம் பைபிள் வசனத்துல அப்புறம் பல்ல உடைக்கிறாரு. அதை இப்ப நான் சொல்லல. காடைகள் விழுந்தது, எடுத்து வாங்கி வாசிங்க. ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக்கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழம் உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். எப்படி வச்சாங்களா? அடி கூச்சி வச்சுட்டா, மலை கட்டிட்டான், காடையிலே மலை கட்டிட்டான். முதல் கேள்வி என்ன? கொடுப்பவன் யார்? எனக்கு இறைச்சி கொடுக்கிறது யாரு? இல்ல, மோசே கேட்கிறான், கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தரால முடியும், செய்து காட்டுறேங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். நான் கொடுக்கிறேங்கிறார். ஐயா முடியாதுங்க. ஊழியக்காரங்க கூட ஐயோ முடியாதுன்னு சொல்ற ஒரு சூழ்நிலை வரும். டாக்டர் முடியாதுன்னு சொல்றத ஒரு சூழ்நிலை வரும். ஆனா நம்முடைய ஆண்டவர் உடைய வாயிலிருந்து முடியாது அப்படிங்கிற வார்த்தை இல்லை. முடியாது அப்படிங்கிற வார்த்தை அகராதியில டிக்ஷனரியிலே இல்லை. நம்முடைய ஆண்டவருடைய டிக்ஷனரியில இல்லை. முடியும். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும். அப்படி கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? In the name of Jesus Christ. In the name of Jesus Christ. பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, உம்முடைய கை குறுகி போகவில்லை.
என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதா என்று பார் என்று சொன்னீர். சேலஞ்ச் பண்ணி சொன்னீர், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினீர் ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செய்கிற தேவனா இருக்கு. முடியுமோ? இப்படி இருந்தா, இவ்வளவு இருந்தாலே முடியாதே. முடியும், நீ காண்பாய். முடியும், நீ காண்பாய் என்பதே கர்த்தருடைய பதில். ஆமென். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை இப்பொழுது செய்வதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முடியும், முடியும், முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், அவருடைய கரத்தால் முடியும், அவருடைய வார்த்தையால் முடியும், முடியும். கர்த்தருடைய கரத்தால் முடியும், கர்த்தருடைய வார்த்தையால் முடியும். ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். விசுவாசமா இருங்க. விசுவாச பரீட்சை வரும். ஆண்டவர் உற்சாகப்படுத்திற்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில அற்புதம் செஞ்சிருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு இப்ப செஞ்சிருக்கார், உங்களுக்கு செஞ்சிருக்கிறார். விசுவாசத்தோடு போங்க, அந்த அற்புதத்தை, அவருடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை குறுகி போவதில்லை. ஆமென். நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று காணிக்கிறோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலா. அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஓ, ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே.
உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நல்ல ஆராதனை நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்மை போற்றி புகழ்ந்து பாடும்படியாக நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் கேட்டு இருக்கிறார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வை, ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை குறித்து அந்த பகுதியிலிருந்து, வேத பகுதியிலிருந்து பிரசங்கிக்க உம்முடைய பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. கர்த்தருடைய கரம் என் வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்காக துதிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த அன்பு காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் கொடுத்த எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி இருக்கிறீர், நீர் பார்த்திருக்கிறீர். இதற்குரிய பிரதிபலன் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசமபாக காணிக்கைகளுக்காக, பொருத்தனை காணிக்கைகளுக்காக, ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக, திருச்சபை ஊழிய காணிக்கைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்துக்கென்றும் ஊழியக்காரனுக்கென்றும் கொடுத்த அனைத்து காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வருமானத்திலிருந்து கஷ்டப்பட்டு கடினமாய் உழைத்து கொடுத்த எல்லா காணிக்கைகளையும், தசம காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். இதற்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுப்பீராக. குறைவில்லாமல் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு தங்களுடைய இல்லங்களுக்கு போக கர்த்தர் கிருபை செய்வீராக. வரக்கூடிய நாட்களிலே ஆகஸ்ட் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற ஆண்டு விழாவை நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும். சிறப்பாய் நடக்க உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அதனுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும். அந்த பிரசங்கியாரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.